ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ராகி கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பை குளிர்ச்சியாக இதை வச்சுக்க ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி கூழ் செய்கிறதுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிற டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி அளந்து ஒரு பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போது 1.5 டம்ளர் ராகி மாவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து 1/2 டம்ளர் டு 3/4 டம்ளர் பச்சரிசி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து அரிசியும் ராகி மாவையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நான் கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல்லுப்பை வந்து அரிசி வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். நான் இப்போவே கல்லுப்பை ஆட் பண்ணதுனால அரிசி வேக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி நல்லா 3/4 பதம் வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ராகி மாவை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து ஒரு ரைஸ் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி வெந்தது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. அதனால் இப்போது நம்ம வெந்த அரிசி கூட ராகி மாவை ஆட் பண்ணிட்டோம். நம்ம அரிசி சேர்த்து செய்கிறதுனால இந்த ராகி கூழ் அங்கங்கே கெட்டியாக விழாது, நல்லா சூப்பராக வரும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசியும் ராகியும் நல்லா கலந்து வரணும். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியில் களி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். தண்ணி எனக்கு பத்தலை. அதனால் நான் மறுபடியும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு நான் ஊற்றிக்கிறேன். நாம் எடுத்துருக்கிற அரிசியும் ராகி மாவை பொறுத்தும் தண்ணியோட அளவு மாறுபடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், இந்த டம்ளரில் நான் மறுபடியும் ஒரு 1.5 டம்ளர், ஃபஸ்ட்டு ஒரு 3 டம்ளர் ஊற்றணும். அதுக்கப்புறம் 1.5 டம்ளர், மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். அப்பப்போ பிளேட் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் வேகணும். சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா வாசமும் வந்துடுச்சு. ராகி கூழோட வாசம் நல்லா அடிக்கும். இப்போது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த பதம் வெந்துடுச்சு நமக்கு தெரியும். இப்போது தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த ராகி களி கையில் ஒட்டாது. இப்போது இந்த பதம் கரெக்டாக இருக்குது, வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நல்லா ஆறி வரணும். நாங்கள் கொஞ்சமாக களி சூடாக இருக்கும் போதே போட்டு சாப்பிட்டுட்டோம். களியாகவும் சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி இருக்கிறத நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. பாருங்கள், எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இந்த உருண்டை பிடிச்சி வச்சதில் நாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்த நாள் எடுத்து கூழாக கரைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ ஒரு உருண்டை அந்த ராகி களி எடுத்து நான் கூழாக செஞ்சு காட்ட போகிறேன். ஊறிட்டு இருந்த தண்ணியும் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நார்மல் வாட்டர் கொஞ்சம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குளுமையான கூழ் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறத நம்ம தண்ணி ஊற்றி மீதியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. 4-5 நாளைக்கு வச்சு இந்த மாதிரி குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். காலையில் இந்த மாதிரி 2 டம்ளர் குடிச்சிட்டோம்னா நமக்கு பசியே எடுக்காது. அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்சு சாப்பிட்றலாம். ஆனியன் வேணாலும் கட் பண்ணி போட்டு ராகி கூழில் குடிச்சிக்கலாம். இது ரொம்பவுமே ஹெல்த்தியும் கூட, உடம்பு ரொம்பவும் குளிர்ச்சியாக வச்சுருக்கும். வெயிட் லாஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.